வணக்கம் மகளே! நம்மளோட பிக் பாஸ். இன்னைக்கான எபிசோட்ல வந்து என்னடா பெருசா கேட்க போறாங்க? ஃபேமிலி ரவுண்ட் தானே. இதுல தான் எல்லாம் எமோஷன்ஸ் இருந்தது. இதுக்கு மேல அவர் என்ன பிளாஸ்ட் பண்ண போறாரு? அப்டின்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது, வச்சாரு பாருங்க அங்க தான் ட்விஸ்ட்டு. நான் வந்து பிளாஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா அடுத்த வாரத்துல இருந்து பிளாஸ்ட் ஆகுறதுக்கான விஷயங்கள் நான் பண்ண போறேன் அப்டின்ற விஷயங்கள பண்ணியிருக்காரு. ஆமாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலி கிட்ட ஒரு முரண்பாடு அப்டின்றத பிக் பாஸ் வந்து சொல்ல சொல்லியிருப்பார் இல்லையா? சோ அது மூலமா நெறைய பேர் நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. சிலர் அப்டியே பூசி மொழிவியும் போனாங்க. மனசுல இருந்தத கேட்கவும் செஞ்சாங்க அப்டின்றது. அத வந்து தாண்டி இவங்கலாம் இவங்கள தவிர்த்து வேற யார்கிட்டயாவது கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? அப்படின்னு நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. சோ அப்போ ஒவ்வொருத்தரா எழுந்து சொல்லும்போது முகத்திரை கிழிந்தது அப்படின்றதுதான். ஜாக்லின் அக்கா என்னா நாடகம் ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி இருந்தது. இவங்களும் தான் சவுண்ட பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க. செஃப்ப பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க. என்னமோ வர்றவங்கலாம் சௌந்தர்யா அம்மாவே சொன்னோனே இவங்கள வந்து பின்னாடி அவங்க மட்டும் தான் பேசுனாங்கன்னு இந்த அம்மாக்கு பின்னாடியே பேச தெரியாதுன்ற மாரி ஒரு பில்டப்போட பயங்கர டிராமா. அதுவும் 2 நாளா முத்துக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்றது என்ன, பேசுறது என்ன, அவன் மூளைக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பயங்கரமா தன்னை ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டான ஒரு கேம் பிளேயரா வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. இதுக்கு விக்ரம் வேதா பிஜிஎம் மியூசிக் வேற கேம் ஸ்டார்ட் நவ் அப்படின்றதும் முத்து 82 டேஸ் ஜாக்லின் அப்படின்னு சொல்றதும் நீ என்னத்ததான் விளையாடினாலும் முத்துக்கிட்ட அங்க ஒரு கற்பும் வேகாதுன்றது நமக்கு தெரியதான் போகுது. சோ ஈஸியா அவருமே ஸ்ட்ராட்டஜிக் கேம் தான் ஆடுறாரு. கண்டுபிடிக்கிறது என்ன அவனுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா? இது அவங்களோட கேம் பிளேனா அது முத்துவோட கேம் பிளே அப்படின்றதா. பட் இந்த ஒரு ப்ரோமோல இந்த அம்மா வந்து சொல்லியிருந்தது யாருன்னா, சார் நான் விஷால கேட்பாங்கன்னு நினைச்சேன் சார். இன்னொன்னு வந்து சௌந்தர்யாவ கேட்பாங்கன்னு நினைச்சேன் சார் அப்படின்றதாங்க. இல்ல புரியல. நீங்க வந்து ஏஞ்சல் அப்படின்னு சொன்னீங்க. வன்மராணி இல்லன்னு சொன்னீங்க. சௌந்தர்யா தான் வன்மம். பின்னாடி போய் பேசுறாங்க. அப்படி இப்படி என்னென்னலாமோ சொன்னீங்க. டபார்ன்னு சொல்லிட்டீங்களே மேடம். இப்போ உங்க முகத்துல கிழிஞ்சு போச்சு மேடம் அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கு அங்க வந்து ஒரு ஃபேக் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் வேற. அத சவுண்ட் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அது பெரிய விஷயமாவே எடுத்துக்கலன்றதுதான். ஜாக்கு தெளிவான பிளேயர்ங்க. உண்மைய சொல்லணும்னா, அ தெளிவான பிக் பாஸ் பிளேயர் அப்படின்றதுதான். அது நமக்கு பார்க்கறதுக்கு என்னடா இப்படி பண்ணுதே இந்த பிள்ளை, இது என்ன கேரக்டரு இப்படி கேவலமா நடிக்கிறாங்களா அப்படின்ற மாரி தோணலாம். பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த கேம் ஆடுறதுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுதான். அத தாண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரயான் வந்து யார சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன ஜாக்லின், சௌந்தர்யா என்ன 3 பேரையும் சேர்த்து சொல்லுவாங்கன்னு நெனச்சேன். ஆனா அங்க வந்து நடந்தது முத்துக்குமரனையும், மந்திரியும் சொல்றேன். நான் அன்எக்ஸ்பெக்டட் சார் அப்படின்ற மாரி சொல்றேன். அப்ப நம்மளோட முத்து எந்திரிக்கிறாரு. அரங்க அதிர்ந்து கைத்தட்டல் அப்படின்ற விஷயங்கள். சோ அவர் இருந்ததுனால சார் எனக்கு எல்லார் மேலயும் ஒரு சந்தேகம் இருந்தது சார். அதனால நான் அப்படி எதிர்பார்த்தேன். அதாவது அவர் எல்லார் மேலயும் ஒவ்வொரு விதமான முரண்பாடு இருக்கு. இது அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆன்சர் அப்படின்றது. குறிப்பிட்ட ஒரு பெர்சன்ஸ சொன்னா அங்க வன்மம் வெடிக்கும். சோ அது இல்லாம பொதுவா அடிச்சா அது வந்து ஒரு கேம். அந்த ஆன்ஸர வந்து விஜய் சார் எதிர்பார்க்கலன்னா, அவரு பயங்கர ஷாக்கு. "என்ன சார் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தீங்களா சார்?" அப்படின்றது. அவரு ஹோஸ்டிங்கும்போது அவருக்கு கேம் பிளே புரியும். முத்துவோட கேம் பிளே என்னன்றது தெரியும். பட் அந்த ஒரு மைண்ட் தான். ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆவான்னு பார்க்கும்போது, எல்லாத்துலயும் நழுவி போறதுன்றது வந்து ஈஸியான ஒரு விஷயங்கள்ல அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லார் மேலயும் ஒரு சின்ன சின்ன முரண்பாடு இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த இடத்துல கேட்க கூட இல்ல. இது இந்த இடத்துல அவர் தப்பிக்கிறதுக்காக ஆடக்கூடிய ஒரு கேம் அப்படின்றதுதான். வேற லெவல் கேம் பிளேயரா தான் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.